நான் கொஞ்சம் லேட்டு தான். பட் இருந்தாலும் 2025ல எனக்கு நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் அந்த வீடியோ. 2025 ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சது. ரெசின் ரா மெட்டீரியல்ஸ் லான்ச் பண்ணோம். ரெசின் ஆர்ட் கிளாஸ் நடந்தது. ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்தது. எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க இந்த குட்டி தேவதை வர வரைக்கும். ஸோ இவங்க வந்தோன்னே நம்ம டைமை ஃபுல்லாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போதுமே செகண்ட் பேபி வந்து ஃபஸ்ட் பேபி மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு டைம் எடுத்தது. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு குழந்தையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பர்டன் அதிகமாக இருந்தது. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கிட்டேன். அந்த பிரேக் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எதுவும் பண்ணாமல் சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் இவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால இவங்கள வளர்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன் திருப்பி நான் என் ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்கு. இந்த இடத்துல என்னோடய மாமியாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா 1 இயர் அவங்க வேலையை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு பாப்பாக்காகவும் எங்களுக்காகவும் வந்து எங்கள் கூட இருந்தாங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் டைமை ஷெட்யூல் பண்ண ஆரம்பித்தேன். 1 ஹவர் ஸ்டூடியோ போக ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே அது இன்க்ரீஸ் ஆச்சு. நான் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பிரேக்குக்கு அப்புறம் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னமும் இந்த சிவனிங்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த ஆரா அந்த ஃபார்மேஷன் அது எப்படி வந்ததுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நம்ம பேஜில் ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்னால் நான் இதை தான் சொல்லுவேன். 2025ல் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ பேர் இதை மட்டுமே கேட்டாங்க. சிவன் மட்டும் இல்லை, சாய்பாபா, முருகன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் பண்ணோம். பட் இந்த ஆரா ஃபார்மேஷன் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வரல. ஸோ இது வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஒரே ப்ராடக்டை நம்ம ரிப்பீட்டடாக போட வேணாம் அப்படின்றதுனால நான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக பண்ணதை மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு இடையில குட்டீஸையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா 2 குட்டீஸையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து 2024 கம்பேர் பண்ணும்போது 25 வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு. ஏன்னா புது எக்ஸ்பெரிமெண்ட், புது விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். புது கான்டாக்ட்ஸ் கிடைச்சாங்க. நல்ல மனிதர்களை நான் மீட் பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக பட்டது இந்த 2025ல். பிகாஸ் நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டே பழக மாட்டேன். ரொம்ப டைம் எடுத்துப்பேன். பட் எனக்கு இந்த 2025ல் அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு புது அறிமுகமாகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனான கேரக்டர்ஸ் தான் என் லைஃப்பில் வந்தாங்க இந்த 2025ல். அண்ட் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வந்து பயங்கரமாக க்ரோ ஆச்சு ஒரு ஸ்டேஜில். ஆனால் இப்போ வந்து நான் எதிர்பார்த்தது என்னென்னா 2026க்குள்ளே 10K ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு ஸ்டில் இன்னும் 500 ஃபாலோவர்ஸ் தேவைப்படுது. பட் அதையும் அச்சீவ் பண்ணிடலாம். இட்ஸ் ஓகே. இவ்வளோ விஷயம் எனக்கு 2025 கொடுத்ததுக்கே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஸோ புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி மினியேச்சர்ஸ் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் வால் கிளாக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம். கூடவே இந்த பிரமிட்ஸ் வந்து எனக்கு அந்த மோல்டே வந்து நான் 2 மோல்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு பிரமிட்ஸ் வந்து செல்லாச்சு. இந்த பிரமிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸே வந்து எல்லாம் வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பூந்தோட்டம் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க ஃபுல்லாக கோல்ட் ஸ்டோன்ஸில் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீனரியாக எனக்கு வேணும், கார்டன் தீமில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் முருகனும் அதே மாதிரி தான். பின்னாடி ஒரு மயில் இறகை வச்சு எனக்கு முருகன் வேணும். இந்த முருகன் ரொம்ப அழகாக இருக்கும் டேபிள் டாப்பாக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் சிவனும் வந்து அந்த சிவன் மட்டும் க்ளோ ஆகிறது தான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. அது கூடவே நம்ம சில மினியேச்சர்ஸும் பண்ணோம். அதுவும் லைட் செட்டிங்கில், ஓஷன் தீம் எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நான் சிமிலராக அப்படியே பண்ணேன் அப்படின்ற மாதிரி தெரியல. பிரமிடை தவிர மீதி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் தீம்ஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இப்படி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த 2025. ரொம்ப அழகாக ஆரம்பித்து அழகாக முடிஞ்சது. சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னால அப்பப்போ டிப்ஸ் வந்தாலுமே அதை வந்து மேனேஜபிளாக தான் இருந்ததே வழியா ரொம்ப வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதுவும் இயர் எண்டிங்கில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்திருந்தது. ஓஷன் ஆர்ட்லலாம் வந்து டீட்டெயிலிங் கொடுக்கும்போது எனக்கே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன் அந்த ஆர்ட்டெல்லாம்.
எல்லாமே. ஸோ அதுதான், நீங்களும் ரெசின் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா என்னோடய சைட்லேருந்து ஒரு சின்ன சஜஷன் தான். உங்கள் ஆர்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணீங்க. மணி வந்து செகண்ட்ரி, மணி முக்கியம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை, பட் தட் இஸ் செகண்ட்ரி. நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டு யூ. நான் அதை தான் சொல்லுவேன். ஸோ அது போகவே இப்போ இயர் எண்டில் வந்து லான்ச் பண்ண இன்னொரு விஷயம் வந்து 499க்கு நம்ம வந்து கிட் லான்ச் பண்ணோம். ஸோ இந்த கிட்டில் வந்து எல்லா எசென்ஷியலும் உங்களுக்கு வந்துடும். இந்த கிட்டை வச்சு நீங்கள் மினிமம் 5 to 10 ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து அந்த கிட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் 2025ல் நடந்தது. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ 2026 ஆரம்பித்து 6 நாள் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த இயரில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் மாதிரி நான் கொடுத்துட்றேன். இந்த வருஷம் நம்ம ரெசின் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேரத்தான்னா என்னால் எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன். இவ்வளோ நாள் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லையா, 199, 499, அதெல்லாமே இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு எஃபெக்டை தான் அந்த மேரத்தானில் நான் கொண்டு வரணும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மெத்து இருக்கும். ரெசின் ஆர்ட் வந்து ரொம்ப லக்ஸரியான ஒரு ஆர்ட்டு, அதை வந்து ரொம்ப காசு செலவு பண்ணி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு. இந்த மேரத்தான் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். காசு எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணி நீங்கள் ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். ரெசின் ஆர்ட்டுக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லுவாங்க, ரெசின் வேணும், மோல்டு வேணும், பிக்மெண்ட்ஸ் வேணும், கலர்ஸ் வேணும், கிளிட்டர்ஸ் வேணும், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஜஸ்ட் ரெசின் மட்டும் வாங்கினா போதும். அதை வச்சு நீங்கள் செல் பண்ணுற செல்லிங் ப்ராடக்டே நீங்கள் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த மேரத்தான் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெசின் ஆர்ட் ஆரம்பிக்கணும், 2026 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மேரத்தான் அட்டன் பண்ணுங்கள். இந்த மேரத்தான் எண்டிங்கில் லைவ் செக்ஷன் வருவேன். ஸோ அந்த செக்ஷனில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு பதில் சொன்னிங்கன்னா 5000 rupees உள்ள ஒரு ரெசின் ஆர்ட் கிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இதை வந்து நான் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது நான் கொடுக்கலான்னு நினச்சிருந்தேன். பட் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போவே நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வீடியோஸ் வந்து கண்டினியூவாக உங்களால் பார்க்க முடியும். ஒரு வீடியோ ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி போயிடும். ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள். அண்ட் இது நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ரெசின் ஆர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுனீங்கன்னா இந்த மேரத்தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக வருது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெடிஸ் ரெசின் ஆர்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம் முக்கியமாக நீங்கள் பண்ணணும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கேட்குற கொஷனுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் ரெசின் ஆர்ட் பற்றி உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த 5000 rupees உள்ள கிட்ட உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக்கிக்கலாம். அண்ட் எல்லாத்துக்கும் விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.